ஐஎம்எம்ல இருந்து அடிக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ். தைரியம் இருந்தால் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில மைமூன் அப்துல்லாஹ் இப்னு மைமூன் அல் கத்தாஹ் என்ற யூதனால் தான் மீலாது விழா தொடங்கப்பட்டது. அல் பிதாயா வன் நிஹாயா 11வது பக்கம் 11வது வால்யூம் 172வது பக்கம் என்று போட்டு ஒரு வெளியீடு வெளியிட்டிருந்தீர்கள். ஐஎம்எம்முடைய வெளியீடு. ஐஎம்எம்முக்கு நாங்க என்ன விளக்கம் இப்ப சொல்ல வரல, அமைதியா இருக்கிறோம். 11வது வால்யூமுடைய 172வது பக்கம் இல்ல, 1வது பக்கத்தில் இருந்து அந்த வால்யூம் முடிய இல்ல, 1வது வால்யூமில் இருந்து அந்த கிதாப் எத்தனை வால்யூம் இருக்குதோ அத்தனை வால்யூமுக்கு இல்ல, அந்த வாசகம் எங்க இருக்குன்னு எடுத்து காட்டுங்க. தைரியம் இருந்தா நாங்க பொய்யர்கள், பொய் கூட்டம் என்று சொல்ல மாட்டோம் என்று எங்களுக்கு தடை இருப்பதனால் சொல்ல மாட்டோம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் தெளிவாகவே சொல்லுகிறேன், அல் பிதாயால இது கிடையாது. அல் பிதாயா வன் நிஹாயால நீங்க எடுத்து காட்டிருங்க பாப்போம். இது எங்கிருந்து வந்ததுன்னு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லேன். இது இன்னைக்கு நேரத்துக்கு வந்த வரலாறு அல்ல, விஷயம் அல்ல. இந்த பொய் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த பொய்க்கு எப்ப பதில் சொல்லப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். பொய் உற்பத்தி ஆனது உங்களுக்கு தெரியாது. எவனோ அடிச்சு கொடுத்தான் அரபி நோட்டீஸ், அதை தமிழ்ல ஆக்கி அப்படியே வெளியிட்டீரு. அது இருக்குதான் உள்ள அசல் கிதாபுல கூட பார்க்கல. இதுக்கு நாங்க இன்றைக்கு இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னால இதுக்கு பதில் சொல்லி சவால் விட்டுட்டு இருக்குது சுன்னத்துல் ஜமாத். எடுத்து காட்டணும், எடுத்து காட்டுங்கள் என்று நீண்ட காலமாக சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க எழுதி வச்சிருக்க அரபி வாசகம் வாசிக்கலாம். அரபி வாசகம் நானும் உண்டாக்குவேன், நீங்களும் உண்டாக்கலாம். அரபி தெரிஞ்சா ஒரு யஹூதியும் அரபி வாசகம் உண்டாக்குவான், காஃபிரும் அரபி வாசகம் உண்டாக்குவான். அரபி வாசகத்தை கேட்கல. ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயால எந்த இடத்துல இந்த வாசகத்தை சொன்னார்கள், அல்லது இப்படி எழுதுக்குள்ள தைரியம் எப்படி வந்தது? கொஞ்சமாவது பழைய நோட்டீஸ அல்லது உங்களுடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய எஜமானர்கள், உங்களுடைய முதலாளிகள், உங்களுக்கு பணம் தருபவர்கள், உங்களை தூண்டி விடுபவர்கள் உங்களுக்கு நோட்டீஸ் தந்திருந்தா அந்த நோட்டீஸ்ல இத்தனாவது பக்கத்துல போட்டிருக்கிறானே, நாளைக்கு நம்மகிட்ட வந்து கேட்டுட்டா நம்ம என்ன சொல்லுது, நம்மகிட்ட இருக்கு கிதாபிலையாவது அதை பக்கத்தை சரி பார்த்துக்கிடுவோம், அது பார்க்கலாம் இல்ல. குறைஞ்சபட்சம் அப்படியாவது ஒரு அறிவு இருக்கணும் இல்ல. இதுல ஒரு மனிதாபிமானம். நம்மகிட்ட கிதாபுக்கு இருக்குது இல்ல, உங்க அரசாங்கத்தால வெளியிடப்படக்கூடிய அல் மக்தபத்து ஷாமிலா. சவுதிக்கு இன்னைக்கு யாரு மக்காவுக்கு போனா நம்ம ஹார்ட் டிஸ்க வாங்கி அதுல மக்தபத்து ஷாமிலாவை டவுன்லோட் பண்ணி கையில தான் இதை வச்சு பாரு அப்படின்னு. நம்ம யார் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்க கொண்டு நீ கிதாபு ஃப்ரீயா தந்தா நீ என்ன வேலை பார்த்திருப்பீன்னு எங்களுக்கு தெரியும். அதுல கூட இந்த வாசகம் இல்லை. அல் பிதாயா வன் நிஹாயால அதுல கூட இந்த வாசகம் இல்லை. நீங்க சொன்ன வாசகத்தை ஒவ்வொரு வார்த்தையாக இட்டு அதுல சர்ச் பண்ணியாச்சு, அதுல கூட இந்த வார்த்தை இல்லை. அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. முதல்ல பொய் சொல்லுவதை விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கொஞ்சம் நினைத்து பாருங்க தயவு செய்து. அல் கிதுபு யக்குலுல் ஈமான், பொய்யின் உள்ளது ஈமானை கெடுத்துரும். ஏற்கனவே கெடுத்துதான் இருக்குது. ஈமானை கெடுத்ததுனாலதான் இந்த கெதிகேடு ஏற்பட்டது என்பதை நாம சொல்லல. நிச்சயமாக யூதர்கள் செய்த அதே வேலை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு செய்தி. யூதர்கள்ல 2-3 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் கூட்டு வராங்க. இவங்க 2 பேரும் விபச்சாரம் செய்துட்டாங்க. நாயகமே, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக, நம்முடைய கூட்டம் குடும்பத்தை பாதுகாப்பானாக. விபச்சாரம் என்ற கொடுமையை விட்டும் அதனுடைய எல்லா பிரிவுகளை விட்டும் நம்முடைய சந்தான பரம்பரைகளையும் உலக முஸ்லீம்களையும் காப்பாற்றுவானா. எல்லாரும் இந்த துஆவை செய்யணும், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க. 2 பேரை அழைச்சிட்டு வராங்க. அப்ப 2 பேரும் இவங்க 2 பேரும் ஜினா செய்துட்டாங்க நாயகமே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய தௌராத்துல என்ன இருக்குது? அப்ப அவங்க சொன்னாங்க, தௌராத்துல அப்படி ரஜ்மு கல்லால எரிஞ்சு கொல்லணும்னு ஒண்ணு இல்ல, கல்லால எரிஞ்சு கொல்ல வேண்டிய செய்தி இல்ல. இப்ப என்ன செய்யணும்? ஃபலீஹத், இவங்களை கேவலப்படுத்தணும். முகத்துல கரி பூசி இவங்களுக்கு கசியடு கொடுத்து கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாயகமே இவனுக்கு பொய் சொல்றானோ, நான் எனக்கு நல்ல தௌராத்தை தெரியும், தௌராத்துல கல்லால எரிஞ்சு கொல்லணும்னு உள்ள செய்தி இருக்கு. ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு
அவனுடைய மனோ இச்சையை தீர்க்கிறதுக்கு மனைவி இருக்க, கல்யாணம் முடிச்சு அல்லாஹ் மனுஷனுக்கு இயற்கையில மனோ இச்சை ஷஹ்வானியத் என்பதை தந்திருக்கிறான். அதை தீர்க்கிறதுக்குன்னு ஒரு மனைவி, ஹலாலான மனைவி இருக்க, ஹராமான முறையில் ஒருத்தன் போனா அவனால கல்லால எரிந்து கொல்லணும்னு ரஜ்ம் என்ற சட்டம் இருக்குது அவங்க தௌராத்துல. தௌராத்தை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு தௌராத்தை தூக்கிட்டு வந்துட்டான் தைரியமா தூக்கிட்டு வந்து வாசிக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால. என்ன செய்தான அந்த ரஜ்முடைய ஆயத்துகளை மேல கையை வச்சு மறைச்சுக்கிட்டு மேல இங்களையும் வாசிக்கிறான். இப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த கையை தூக்குண்டாங்க. கையை தூக்குனா உள்ள மினுங்கிட்டு இருக்குது, அப்படியே ஹதீஸ்ல வருது, அப்படியே மினுங்கிட்டு இருக்குது. என்ன மினுங்கிட்டு இருக்குது? ரஜ்மு செய்யணும். அதற்கு முன்னாடி ரஜ்மு செய்யப்பட்டார்கள். இங்க நமக்கு என்ன விஷயம்னா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை பாடினாங்க. கவிதை, அந்த கவிதையை முன்னாலெல்லாம் கவிதை கூடாது, வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகீலா, இதோட நிறுத்தின சமுதாயம் எல்லாம் இன்னைக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை பாடினாங்கன்னு ஏற்றுக்கொள்ள வந்து விட்டார்கள். காரணம் நம்ம செய்த தியாகம். சுன்னத்துல் ஜமாத்தினர் ஆங்காங்கு போட்டோம். ஹஸ்ஸான் இப்னு சாபித், கஅப் இப்னு ஸுஹைர், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் எல்லாம் கவிதை பாடி இருக்கிறார்கள் என்ற ஆதாரம் சொன்ன உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை பாடி இருக்கிறாரு, நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அது என்னன்னு அந்த சம்பவம் முழுவதையும் புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய சம்பவத்தில அழகா சொல்றாரு. சொல்லிட்டு சொல்ல அந்த ஆளு இதுக்கு கூலி கிடைக்காதுங்க. இதுக்கு கூலி ஒண்ணு இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விமர்சனம், அவங்கள பத்தி குற்றச்சாட்டுகள், கேவலமாக கவிதை பாடினவங்களுக்கு பதிலாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை பாடினார்களே தவிர அதுல கூலி ஒண்ணும் கிடைக்காது, கூலி கிடைக்காது அப்படின்னு தைரியமா. கூலி கிடைக்காது. 45 எல்லாரும் நினைவில் வச்சுக்கிட்டு, முஸ்லீம்ல 45 45 4545வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை பாடுகிறார்கள். அந்த கவிதையினுடைய முதல் 2வது அடியிலே இருக்கிறது, பதாக இன்தல்லாஹி அல் ஜஸா, இதற்கு எனக்கு அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறது என்று அவங்களே கவிதை பாடுகிறார்கள். இதை மறைச்சிட்டு தானே பேசுகிறீர்கள். அன்னைக்கு யூதர் ரஜ்முடைய ஆயத்தை மறைச்சத மாதிரி நீங்க மறைக்கிறீர்கள். கவிதையினுடைய கடைசியில என்ன வருது? வயம்தஹு வயன்சுருஹு சவாஉன், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் சமமானது என்று படிக்கிறார்கள். மேலையும் கீழையும் அதே யகூதிகள் செய்த வேலையை, அவர்களை புகழ்வதற்கு கூலி கிடைக்காது என்று சொன்னீர்களே, தெரியாம சொல்லிட்டா பரவாயில்ல. அந்த ஹதீஸ்ல என்னென்ன நடந்தது, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள், குலப்பெருமைய விஷயம் சம்பந்தமா குறைஷிகள் நான் இருக்கிறேனே, என்னையும் சேர்த்து இழிவாக நீங்க படிச்சிட கூடாது, அத்தனையும் சொல்றார் அந்த ஆளு. அப்ப இதை பார்க்காமையா விட்டிருப்பாங்க? பார்க்காமல் விட்டிருந்தால் கண்மணி நாயகம் உங்களுடைய கண்களை வேண்டும் என்று குருடாக்கி விட்டார்கள். நீ குருடனாகவே நடமாடினு விட்டுட்டாங்க. இல்லைன்னா கிதுபனுடைய கூட்டமாக நடமாடணும் என்று இருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, இது ஒரு 2-3 விஷயங்கள். இதுல இந்த கவிதையில 2-3 விஷயங்கள். ஒன்னு, கவிதை பாடக்கூடாதுன்னு சொல்லி கவிஞர்களை வரம்பு மீறியவர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு ஒரு வாதம். அந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கவிதை படிக்கலாம் சொன்ன சமயத்தில் 2 விதமான வாதம் வைத்தார்கள். ஒரு வாதம், போர்ல மட்டும் படிக்கலாம், போர்கள்ல வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு கவிதை படிக்கலாம், வேற எங்கேயும் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பல இடங்கள்ல பத்ர்ல வஃபாத்தான சஹாபாக்களை பெண்மக்கள் புகழ்ந்து பாடினார்கள் எங்க கல்யாண மஜ்லிஸ்ல. இது நீங்களே அடிக்கடி சொல்வீங்க. இது நம்ம சொல்லல, நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டை மறுக்கிறதுக்காக வேண்டி அவங்க சொல்ல ஆதாரம் என்னன்னா, அங்க பத்ர் போர்ல நடந்த சஹாபாக்களை புகழ்ந்து பெண் மக்கள் கவிதை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸுக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த பெண் மக்கள் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய தலைவிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம், அந்த பிள்ளைகள் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து ஒரு பாட்டு படிச்சாங்க. ஒஃபீனா நபிய்யுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறார்கள், அவர்கள் நாளை நடக்கும் செய்திகளை எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு படிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நீங்க முதல்ல எதை படிச்சிட்டு இருந்தீங்களோ அதையே படிங்கன்னு சொன்னாங்க. இவங்க இதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாங்க. அது ஹதீஸ்ல கிடையாது, இது ஷிர்க்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் ஷிர்க்குமா, நீங்க படிக்க கூடாது, எங்க இருக்கு கவிதையில? அந்த ஹதீஸ்ல அது கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொதுவா தன்னை புகழுத
முதல்ல பத்ர் சஹாபாக்களை புகழ்ந்துட்டு இருந்தீங்களே அவங்களை புகழுங்கள் என்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்ல. அவங்க நம்மளை மறுக்குது எதுக்காக வேண்டி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்முல் கைப் இருக்கு நம்ம சொல்றோம், அதை மறுக்குதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டுருவாங்க. இதுக்குள்ள அவங்களுக்கு எதிரான ஆதாரம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதையை ஆதரிச்சிருக்கிறார்கள். இது என்ன போர்ல படிக்கப்பட்ட கவிதையா? இது போர்ல படிக்கப்பட்ட கவிதையா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மெம்பர் தயார் பண்ணி கொடுத்தாங்களே, அந்த மெம்பர்ல போராது மஸ்ஜித் நபவிக்குள்ள போரா நடக்குது. உங்களுக்கு எதையாவது உளரணும்னு வாயில வாரதையெல்லாம் உளர ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு தீவான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவிதைகளின் தொகுப்பு, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவிதைகளின் தொகுப்புன்னு இருக்கு. அடுத்தால ஒரு கவிதை ஒரு ஆட்டம் போட்டான், கவிதை படிக்கலாம் இயற்றலாம், ஆனா வேறொரு ஆள் அந்த புத்தகத்தை கையில தூக்க கூடாது. உலகத்துல சொன்ன இவ்வளவு பெரிய அற்புதமான தத்துவம் வேற எவனும் சொல்லியிருக்க மாட்டான். கவிதை இயற்றலாம், இன்னொரு ஆள் படிக்க கூடாது. இதுவும் நான் சொன்ன இந்த ஹதீஸ் அவங்க நம்மளை மறுக்கிறதுக்காக இந்த ஹதீஸ் கொண்டு வந்தாங்களே. சின்ன பிள்ளையெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்த சமயம் அவங்க ட்ராக்கை மாத்தினாங்க. மாத்திர நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளை பார்த்து, மாத்தாதீங்கம்மா பழையதே படிங்கன்றாங்களா. இதுலயே உங்களுக்கு எதிரான ஆதாரம். அந்த பிள்ளைகள் அந்த கவிதைகள் ஏற்றினார்கள். சரி, அந்த பிள்ளையை ஏற்றினாங்கன்னு அப்பமே ஒரு பிள்ளை ஏற்றிச்சுதா எல்லா பிள்ளையும் சேர்ந்து ஏற்றிச்சுதா? ஒரு பிள்ளை தானே ஏற்றிருக்கணும். அப்ப எல்லா பிள்ளையும் சேர்ந்து படிச்சிருக்கிறே. இந்த ஹதீஸை நீங்க மறுக்க முடியுமா? என்ன நீங்களே ஆதாரமாக சொல்லுகிறீர்கள். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் ஆதாரம் சொல்லு சமயம், பொய் சொல்லு சமயம் கொஞ்சம் பிளான் பண்ணி போய் சொல்லணும். நமக்கு எதிராக வேற எங்கேயாவது ஆபத்து வந்துடக்கூடாதே பிளான் பண்ணி போய் சொல்லணும். ஏன்னா இதை பெருமிக்கா இதுக்காக சொல்லல. இவங்க புகழ்ந்தாங்க முஜாஹிதுகள் ஒரு பார்ட்டி இருக்கிறாங்களாம் கேரளால. இவங்க கூட்டாளி நான் சும்மா சொல்லல. எங்க திருவிதாங்கோட்டில் இவங்க மறுப்பு கூட்டம் போடு, அவங்க கூட்டாளியில இருந்து ஒரு ஆளு இவங்க மாநில தலைவர். குர்ஆன் ஆயத்தை அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நமக்கு பிள்ளைங்க இருக்கு. குர்ஆன் ஆயத்தை தான் விருப்பப்படி மாத்தி மறைச்சு கொண்டு காயல்பட்டினத்தில் இவங்க கம்மியான கூட்டமா இருந்தாங்களாம், இன்னைக்கு பெருகிட்டாங்களாம். அதுக்கு குர்ஆன் ஆயத்தை ஆதாரமாக கொண்டு வந்தார். அது இருக்கட்டு, அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க. அந்த முஜாஹிதுகள் ஒரு போட்டி வச்சான். என்ன போட்டி தெரியுமா? பொய் சொல்லும் போட்டி. சிடி நம்மகிட்ட இருக்கு. அதுல ரெண்டு பேர் உட்கார்ந்து பொய் சொல்லி பார்க்கலாம். அதுல எவன் வேகமா ரொம்ப அற்புதமா பொய் சொல்லானோ அவனுக்கு பரிசு வாங்கி அவன் பேட்டி கொடுக்கான். அவனை நண்பனா பிடிச்சா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுறதுக்கெல்லாம் வீடியோ கிளிப்பு கையில வச்சிருக்கிறோம். இல்லேன்னு மறுத்துருங்க, பொய் சொல்லும் போட்டு எங்க கூட்டத்தினர் நடத்தலேன்னு உடனே இவங்க சொல்லிடுவாங்க, அதெல்லாம் நாங்க முஜாஹிதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. உடனே ஒரு பல்ட்டி இருக்குது. நம்ம இந்த மதீனால மக்கால மௌலுது நடந்தது, மொரோக்கோல மௌலுது நடந்தது, ஆஸ்திரேலியால ஜப்பான்ல எல்லா இடத்துலயும் மௌலுது நடக்குது. இவங்க முதல்ல மறுத்தாங்க. உலகத்திலே தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் சிலோன்லையும் தான் மௌலுது ஓதுறாங்க, வேற எங்கேயும் மௌலுது ஓதல அப்படின்னாங்க. அப்ப நம்ம நெடுவு போட்டுட்டோம், மௌலுது எல்லா இடத்துலயும் நடக்குதப்பான். உடனே இவன் என்ன சொல்லணும்? உலகத்துல எங்கேயும் நடக்கலைன்னு சொன்னோம், ஆனா நடக்குது, நாங்க ஏத்துக்கிட்டோமாப்பான்னு ஒத்துக்கிக்கணும். உடனே என்ன கேள்வி கேட்கிறான்னா, மக்கால நடந்தா எங்களுக்கு என்ன? இதான் ஆதாரம்னு கேட்கிறான். நாங்க ஆதாரத்துக்காக போட்டோம், அதை நம்ம ஆதாரத்துக்காக போட்டோம். ஆதாரம் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, நாங்க மறைக்க மாட்டோம், ஒதுக்க மாட்டோம். அத்தனை ஹதீசுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கா மதீனால மௌலுது ஓதுறா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்னன்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க அதை ஆதரிக்கிறோம். மக்காவுல மதீனால உங்களுடைய ஆட்சி கோலோச்சுகின்ற பகுதிகளில் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌலூது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ சித்திகின்னு ஒரு ஆள் இருக்கிறாராம், அவர்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு மௌலூது ஓதணுமா? எங்களுக்கு மௌலூது ஓதுறதுக்கு ஷரத்துல அப்படி சொல்லலையே. சித்திக்கு போன் பண்ணணும், சித்திக்கு போன் பண்ணிட்டு ஓதுனா சித்திக்கு உடனே பிடிச்சி உள்ள அடைச்சிருவாராம் மக்காலையும் மதீனாலையும். மன்னர் நாம சொன்ன மன்னரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரௌலாவுக்கு முன்னால கையேந்தி நிற்கிறாரப்பா அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் நிக்கிறாருன்னா அவன் அழிச்சாட்டியக்கார அதோட நிறுத்திருக்கணும். வேறொரு இடத்துல சொல்றாரு, சித்திக்கு கைது பண்ணி போடுவாரு, அங்க யாரும் போய் மௌலூது ஓதிட முடியாதுன்னு சொல்லாரு. மன்னர் கையேந்தக்கூடிய சமயம் சித்திக்கு எங்க போனாரு? தூக்கம் வந்துட்டுதா? இல்ல மன்னரை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் இல்லையா? இல்ல சித்திக்கு எங்களை போல உள்ள ஆட்களை தடுக்கிறதுக்கு தானா ஒரு உளறல் உளர்னா? காயல்பட்டினத்துல நம்ம மூதாதையர்கள் எல்லாம் நல்ல ஆட்களாம். இந்த ஆள் ஒரு வழக்கம்,
நம்ம மூதாதையர்கள்லாம் நல்ல ஆட்களா, அவங்களாம் காசுக்காக வேண்டி மௌலிது ஓதல்ல, அவங்கெல்லாம் 500 பேரை வச்சு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு தகுதியான ஆட்கள், அவங்களாம் தெரியாம ஓதிட்டாங்களாம். ஒரு இடத்துல சொல்லியாச்சு. இப்படியே சொல்லி நிறைய நிக்க வேண்டியதானே. அகில உலகத்துக்கே மௌலிது அறிமுகப்படுத்தினவங்க காயல் பண்ணத்துக்காரங்க சோத்துக்காக வேண்டி மௌலிது எழுதுறாங்கன்னு இவங்க தான் சொன்னாங்க. ஏன் உளறல்? ஒன்ன சொல்றவங்கிட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா? ஏன் இந்த நிலைப்பாடு இல்லாத தன்மை? எல்லாரையும் அனுசரிச்சு கட்டி அணைக்கலான்னு பாக்குறியோம். இல்லைன்னா ஒன்னும் தெரியாத வரலாறு தெரியாத ஒரு ஆளை பேச விட்டுருக்கோம். ரெண்டுல ஒண்ணு நிப்பாட்டு. மஹமூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தானே முஹியத்தீன் மௌலிது ஓதுனது எழுதுனது, ஷாஹில் மீது மௌலிது எழுதுனது. அவங்க எல்லா இடத்துலையும் முத்இமீஹிம் உணவு கொடுப்பவர்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. சாப்பாட்டுக்காக வேண்டிதான் இந்த மௌலிது எழுதுனதுன்னு சொன்னது உங்க தலைவர்கள். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இனி வாய்ஸ் பேசுது நம்ம மூதாதையர்கள் எல்லாம் அப்படி இல்லையா என்று சொன்னால், தயவு செய்து நம்ம முதல்ல என்ன பேசணும், ரெண்டாவது என்ன பேச போறோம். நம்ம மனுஷன், நம்ம அக்கல் உள்ளவன், நம்ம ஆக்கல் பாலி பகுத்தறிவு உள்ளவன், அதை நினைச்சிட்டு அது பேசணும் இல்ல. நம்ம பேசுறது இன்னைக்கு டிவியில உலகம் முழுவதும் பார்க்கிறான். அவங்களாம் கொஞ்சம் அறிவுள்ள ஆட்கள் அப்படிங்கிற சிந்தனையாவது வேணும் இல்ல. நமக்கு அல்லாஹ் எடுத்துட்டா எல்லாருக்கும் எடுத்துட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம்ல மீலாது விழா கூடும், அத நல்ல எண்ணத்தோட ஓதுனா உங்களுக்கு ஓதுனா கூலி கிடைக்கும் இப்னு தய்மியா சொன்னாரு. நம்ம சொன்ன உடனே இவ்வளவு பெரிய அறிவு வச்சு சிந்திச்சாகலாம். எந்த அறிவு தெரியுமா? ஜியாரத்து போற சமயம் கபரத்தான் ஜியாரத் செய்யணுமா, அங்க இருக்க ஆளை ஜியாரத் செய்யக்கூடாது, புதிய தத்துவம் பேசினாங்க. இது எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்படின்னு ஒரு பேச்சுமா? அதாவது நம்மகிட்ட போய் எங்க போயிட்டு வரியா, சாய் பப்பா ஜியாரத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களா, நான் உங்களை ஆரம்பத்தில் கபர்களை ஜியாரத் செய்வதை தடுத்திருந்தேன், இப்பொழுது நான் அனுமதித்து விட்டேன். அங்க கபர்களையும் தானே வருது. எனவே கபர்களையும் தானே சொல்லணும். சாய்பா கபர, அந்த கபர, இந்த கபர அப்படித்தானே சொல்லணும். ஹதீஸ்ல அப்படிலாம் வருது. ஏன் அடுத்த ஹதீஸ் வாசிக்க வாய் வராதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நாயகமே நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யா தார கௌமின் முஃமினீன். இப்ப நம்ம வீட்டுல கேட்கிறோம், எங்க போயிட்டு வாரியாப்பா? எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம். இது சொல்லக்கூடிய வார்த்தை. எங்க பெரியத்தா வீட்டுக்கு போயிட்டு வரோம். வீட்டுக்கு போயிட்டு வரோம்னா அந்த வீடை போய் பார்த்துட்டு வரதா? இது உலகத்தில் எவனாவது இந்த ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுவானா? வீட்டுக்கு போறதுக்கு முன்னால எல்லாம் எங்க அம்மா தடுத்து இருந்தாங்க, இப்ப வீட்டுக்கு போயிடலாம், அதனால அப்படி போய் அங்க நின்று வீட்டை அப்படியே பார்த்துட்டு நான் வந்துருவேன். முன்னால தடுத்து இருந்தது வீட்டை பார்க்கறதுக்கே தடை, இப்ப வீட்டை எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய இது இதுல என்னவா, இது ஆழமான சிந்தனையா. ஆலிம்களுக்கு இந்த சிந்தனையை அவர் விடுறாராம். என்ன ஆழம்னு தெரியல. அல்லாஹ் தஆலா அவருடைய ஆழத்தை அவருக்கே விளங்க வைப்பானாக. ஏன் அடுத்த ஹதீஸ் வழங்கலையா? கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவல்லா செய்கிறார்கள், யா தார கௌமின் முஃமினீன். கொஞ்சம் குறைஞ்ச அறிவு மொழி அறிவு இருந்தா கபர ஜியாரத்துனா முதல்ல கபரா மாறன்னா ஆளு போன பிறகு தான் அது கபர். ஆள் இல்லாதது பேர் கபர் இல்லாதது பேர் கபர். கபரா எப்ப மாறும்? ஆள் இருந்தாலும் அதே பேர் கபர், இல்லாம அதே பேர் கபர்னு சொல்ல மாட்டோம். கபருக்கு போகணும், ஆனா ஆளை சந்திக்க கூடாது. இதுல ஒரு புதிய கண்டுபிடிப்பு நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணதுக்கு. ஜியாரத்துல படுக்க வச்சு வணங்குறியா, அங்க அவன் நிக்க வச்சு வணங்குறான். ஜியாரத்துல நார்சா, அங்க பிரசாதம். ஜியாரத்துல தர்காவை சுத்தி சுத்தி வருகிறார்கள், அங்க சாலையை சுத்தி சுத்தி வருகிறார்கள். இப்படின்னு வந்து ஊம பண்ணுகிறீர்கள் அல்லவா? அங்கேயும் மொட்டை, இங்கேயும் மொட்டை. அங்கேயும் தண்ணி ஓதி பார்த்து தண்ணி தெளிக்கிறாளாம், அங்க மந்திரித்து தண்ணீர் தெளிக்கிறாளா, அங்க ஓதி பார்த்து தண்ணி தெளிக்கிறாளாம். இப்படி தஷ்பீஹ் செய்வதற்கு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்த ஆள் யார்? அருமையான சகோதரர்களே, சந்தாக்கு இன்னைக்கு சந்தூக்கு நம்ம ஜனாசா வச்சு தூக்கிட்டு போறோமே, அந்த சந்தூக்கை இவங்க தொடக்கூடாது கையில. இவங்களுக்கு தொடுறதுக்கு அனுமதி இல்லை. அது யாருடைய சந்தூக்கு தெரியுமா? யஹூதிகளுடைய சந்தூக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அப்போனா மையத்தை எப்படி கொண்டு போவாங்கன்னா, கஃன் செய்து அப்படியே தூக்கி ஒரு பலகையில தூக்கி அப்படியே வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஒரு பெண்ணினுடைய, அதுல இளம் வயசு பெண்ணினுடைய ஜனாசாவை
அப்படி மல்லாந்து இப்படி படுக்க வச்சு கொண்டு போற சமயம் பார்வைக்கு அது நல்லா இருக்காது. இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிந்திக்கிறார்கள். என் ஜனாசாவை என்னுடைய உடம்பை யாருமே பார்க்காத நேரம், ஜனாசா நம்ம கஃன் செய்ய சமயம் நம்ம பார்க்கிறோம், டைட்டா நல்ல டைட்டா கட்டுவாங்க. அப்படி டைட்டா கட்டக்கூடிய சமயம் ஒரு இளம் பெண் 29 வாலிப வயதையுடைய பெண் எங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிந்திச்சாங்க. அவங்களுடைய பணிப்பெண்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யலாம் வாப்பா இப்படி இருக்கிற? அவங்க சொன்னாங்க, யகூதிகள்கிட்ட ஒரு சந்தூக் இருக்குது, அந்த சந்தூக் எப்படின்னா மேல மூடி போடப்பட்டிருக்கும், அந்த மூடிக்கு மேல துணி போடப்பட்டிருக்கு, உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னாங்க. யகூதிகள்கிட்டையும் சந்தூக்கு, நம்மட்டையும் சந்தூக்கு, இனிமேல் வேண்டான் புறக்கணிச்சு ஓடு. இப்ப நாம கேட்கிறோம், அங்கேயும் சந்தூக்கு இங்கேயும் சந்தூக்கு கொண்டு வருவீர்களா? சரி, இது மார்க்கம் இல்லை என்று நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் ஆஷுராவுடைய நாள் 10வது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள் யகூதிகள். கண்மணி நாயகம் கேட்டார்கள், என்ன நோன்பு வச்சிருக்கிறியோ? அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நைல் நதியிலிருந்து பாதுகாத்தான், எனவே நாங்கள் நோன்பு வச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தா நோன்பு வைப்பேன். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது யகூதிகளுடைய பழக்கம் அல்லவா? யகூதிகள் நோன்பு வைக்கிற மாதிரி நம்ம நோன்பு வச்சா அவங்களோட ஒற்றுமையாகி விடுவோமே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்கள், அவங்க வைத்தார்கள் என்பதற்காக நாம் விட மாட்டோம், நமக்கு ஆதாரம் இருக்கிறதா அதை வைத்துத்தான் விடுவோம். நான் அதனால தான் சொன்னேன், இவங்க ஒப்பு பார்த்து பார்த்து கொஞ்சம் வருஷத்துக்குள்ள நாங்க ஹஜ்ஜுக்கு போக மாட்டேன் என்று டிக்ளேர் பண்ணி அறிவிப்பார் தலைவர். பக்த கோடிகள் அத்தனை பேரும் பின்பற்றுவோம். ஏன்னா ஹஜ்ஜுக்கு போறது என்பது இந்துக்களை மாதிரி சட்டையை கலட்டுறோம், ஒரு துணி போடுறோம், அங்க காபத்துல்லாவை போய் வலம் வாரம். இது இங்க கோயில் வலம் வார மாதிரி இருக்குது அப்பா, சரியா வராது. ஒரு காரணமும் தெரியல. சஃபா மர்வாவுக்கு ஒரே நட. அங்களாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தோம். மன்னர் அப்துல்லா நோய் நொடியோட கிடந்துட்டு திருமண சமயத்துல அதை லைவ்ல காட்டினா அத்தனையும் கவிதைகள். கவிதையில் அவர் எப்படியெல்லாம் புகழுறான். சித்திக்கு எங்க போனாருன்னே தெரியல. இவங்களுக்கு நம்பரும் காணா போயிட்டுதோ என்னவோ தெரியல. நமக்கு நம்பர் தருவாங்களாம், கொடுக்க வேண்டியதானே. மன்னரை எதிர்த்து பாடுறான். தஜ்வீத முதல்ல படிக்கணும் நம்ம சொல்றோம். சவுதிக்கு போயிட்டு வந்தா சவுதி முறையில குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதுறதுக்குன்னு அல்லாஹ் ஒரு முறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சட்டம், அது நம்ம அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குரல்ல கொஞ்சம் அழகா ஓதும். நாம நினைச்ச நஹ்வு சர்ஃப் தான் படிக்கல, ஆனா தஜ்வீதும் தெரியும். நாம இதை வேதனையோட சொல்கிறோம். இல்ல இதுதான் தஜ்வீதுன்னா 8ஆம் நம்பர் போட்டு சேர்க்கணும். 7 கிராத்துக்கு அப்பால் 8ஆம் நம்பர் யாருக்கு? எங்கள் கூட்டத்துக்கு மாத்திரம் 8ஆம் நம்பர். நாம தூக்கி எறிஞ்சிருவோமே. பின்பற்ற மாட்டோம் ஒரு கூட்டம் டிக்ளேர் பண்ணி தெளிவா அறிவிச்சுட்டான். இன்னொரு கூட்டம் என்ன செய்தான்னா, நாங்க சஹாபியை பின்பற்றுவோம் லேசா சொல்லி பார்த்தாமல் அவன் பிடிச்சான். பிடிச்ச உடனே இல்ல 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 நாங்க சொல்லல, நாங்க அப்படி சொன்னோமா? நாங்க சொல்லவே இல்லை, நாங்க சொன்னாத சொல்லிட்டீங்களா? யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. கண்மணி நாயகத்திரத்தில் கல்வி பயின்ற சஹாபாக்களை பார்த்து நாங்க சொல்லவே இல்லை, நாங்க சஹாபிகள் எல்லாம் பின்பற்ற மாட்டோம், யாரையும் பின்பற்றிட்டு போ. அதனாலதான் பேயாட்ட ஆடுவியா? உலகத்தில் எங்கேயும் ஆடாத ஆட்டம் இல்ல. ஒரு தினம் பிடிச்சு ஒம்படியா கூட்டிட்டு வாங்க. விசேஷம் என்னன்னா, உங்களுக்கு தப்பாட்டானாலும் நடிக்கிதானாலும் உங்க முறையில யாகோ சியா முஹியுத்தீன் சொன்னா முஷ்ரிக். அங்க ஒரு ஆள் உட்கார வச்சிருக்கு, அவர் யாகோ சியா முஹியுத்தீன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே. நடிப்புக்காக வேண்டி உங்க வார்த்தை சொன்னா ஷிர்க் வராதோ? டெய்லி போட்டுட்டு இருக்கிற பேயாட்டம்னு. அப்ப உங்க டிவியே பேயாட்ட நிலைக்கு உண்டாக்கி வச்சிருக்கு. இது கேலியும் கூத்தும் கும்மாளம். மீண்டும் கேட்கிறேன், இந்த பேயாட்டத்துக்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா? பேயாட்டம் ஆடுவீர்கள் சஹாபாக்களை பின்பற்றவில்லை என்றால். மூட நம்பிக்கையை எதிர்ப்பதற்காக என்று சொன்னீர்களே, மூட நம்பிக்கையை கண்மணி நாயகம் எதிர்க்கவில்லையா? சஹாபாக்கள் எதிர்க்கலையா? தாபியீன்கள் எதிர்க்கலையா? தபௌ தாபியீன்கள் எதிர்க்கலையா? யாராவது ஒரு ஆள் பேயாட்ட நாடகம் ஆடுறதுக்கு ஒரு ஆதாரம்? அல்லாஹ் தஆலா மாத்திட்டோம்னா, அப்படியே ஆக்கிட்டோம்னா, ஆக்குனா எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம ஆமீன் சொல்லுவதுக்கு பிறந்தவங்க இல்லையே. அல்லாஹ் ஹிதாயத்தை தரட்டு. ஆனா பேயாட்டு ஆடுறீங்கள, இந்த நேரத்தில் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தா என்ன செய்வியும் ஒரு பயம், அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்கள் குர்ஆன் சுன்னாவையாவது பின்பற்ற அருமை வாலிபர்கள் முயற்சி பண்ணுங்க. உங்க கொள்கையில நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவையாவது முழுமையா பின்பற்றலாம்ல.
அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அரபி படிக்கணுமே, கிராமர் தெரியணுமே. சலாத்தின் ஆரியாவுக்கு அர்த்தம் வழங்கலையே. 9 கடலை 7 கடலை ஒன்னா புரட்டி விட்டு தாட்கள் எல்லாம்ல ஆலிம்சா. உங்களுக்கு ஒரு கூட்டம் சொல்லலாம் ஆலிம்சா புரோகிதர்கள். புரோகிதம் என்பது பெரும்பாவம். அவரையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஆட்கள் பேசுறான். ஆலிம்சான் ஒரு ஆள் இருக்கு, இது புரோகிதர். புரோகிதர் உண்டாகுவது. புரோகிதம் என்பது ஷிர்க்கை விட கொடுமையானதுன்னு ஒரு ஆள் எழுதி புஸ்தகம் வச்சிருக்கிறான். அவருடைய ஒவ்வொரு புஸ்தகத்துக்கு பின்பகுதியிலும் அது இருக்கு. அவரையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஆட்கள், இந்த நோட்டீஸ் போட்ட ஆட்கள் பயன் பண்ண வைக்கலாம். இவங்க ஆலிம்சாவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு மீராது விழா கொண்டாடினா பிடிக்காது, ஆனா பட்டமளிப்பு விழா நடத்துவாங்க. ஹாஃபில் பட்டமளிப்பு விழா குர்ஆன் சுன்னால எங்க இருக்குது? குர்ஆன் சுன்னால எங்கேயாவது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மனம் பண்ணா விட்டுற வேண்டியதானே. அதுக்குன்னு ஒரு விழா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சார்களா? அதுக்கு உடனே ஒரு புதிய கண்டுபிடிப்பு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மார்க்கம் என்ற முறையில் நாங்கள் நடத்தல, எனவே விதஅத் இல்லை. நாங்க இப்ப தெளிவா இருக்கிறோம். மார்க்கம் என்ற முறையில் நடத்தலைன்னா வேற என்ன முறையில் நடத்துறீங்க? மார்க்கம் என்ற முறையில் நடத்தலைன்னா மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் நடத்துறீர்கள். ரெண்டை ஒன்று சேர்ந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. இருவேறுபட்ட கருத்துக்கள் ஒன்று சேர இல்லைன்னு மறுக்க கூடாது. ஒண்ணு நான் இங்க இருக்கிறேன் அல்லது வெளியே இருக்கிறேன், இங்க இல்ல வெளியே இல்லைன்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்தினுடைய முறையில நடத்தல அப்படின்னு சொன்னா நாங்க உங்க பக்த கோடிகள் அல்ல, நாங்க தெளிவா இருக்கிறோம். அப்ப என்ன முறையில் நடத்தினியோ? மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட முறையா? இல்ல குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு எப்படி அவங்களுக்கு உரிய முறை கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரலையா? மார்க்கம் நிறைவுபடுத்தப்படலையா? அருமையானவர்களே, சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு குர்ஆன் சுன்னா கேட்கும் நீங்கள், உங்களுக்கு நீங்கள் குர்ஆன் சுன்னா ஒவ்வொரு நடைமுறைக்கும் கேட்டு பாருங்கள் உங்க தலைவர்கள்ட்ட. தயவு செய்து அடுத்தவர்களை சீண்டி பார்ப்பதை விட்டுட்டு உங்க செயல்பாடுகளுக்கு குர்ஆன் சுன்னா இருக்குதா? ஒவ்வொரு அடிக்கும் கேளுங்க. குர்ஆன் சுன்னா, இதுல குர்ஆன் சுன்னாவுக்கு என்ன ஆதாரம், இதுல குர்ஆன் சுன்னாவுக்கு என்ன ஆதாரம்? நம்ம குர்ஆன் சுன்னா அருமையான வாலிபர்கள் கேளுங்க. என்ன நீங்க குர்ஆன் சுன்னாவை பின்பற்றிக்கின்னு போன ஆட்கள் சுன்னத்துல் ஜமாத்துல எல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் 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 அப்படின்ட்டியா? நீங்க குர்ஆன் சுன்னாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லவா? எல்லா விஷயத்துக்கும் நீங்க குர்ஆன் சுன்னாவின்படி அல்லவா நடக்கணும். இந்த பேயாட்டம் நடத்துறதுக்கு நீங்க இந்த வாலிபர்கள் முடிவு பண்ணி அனுமதி கொடுத்திருக்கலாமா? இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்களா? ஒரு கேள்வி கேட்கலாமே. உங்க நெஞ்சார ஒரு பதில் கிடைக்கணுமே. நடுநிலையான அந்த பதிலுக்கு நீங்க ஆர்வப்பட்டிருக்கலாமே. யாரையோ ஒரு ஆளை கிண்டல் பண்ணும், அதுல ஒரு பெரிய சந்தோஷமா? ஒருத்தன் சினிமாலே நடிச்சிருக்கான், டாக்டர் மாதிரி நடிச்சான். இன்னொருத்தன் பிச்சைக்காரன மாதிரி நடிக்கிறான். இன்னொருத்தன் பணக்காரன மாதிரி நடிக்கிறான். இன்னொருத்தன் வியாபாரிய மாதிரி நடிக்கிறான். இன்னொருத்தன் கொள்ள கூட்ட தலைவர் மாதிரி நடிக்கிறான். நடிக்கிறது என்பது பெரிய விஷயமா? நடிப்பதினால் உண்மை இல்லாமல் போய்விடுமா? ஒருத்தன் பணக்காரன் நடிப்பதினால் பணக்காரன் என்பது இல்லாமல் ஆகுமா? டாக்டர் தொழில கேவலமும் அசிங்கமும் நடக்கிறது. அதை கேலியும் கிண்டலும் பண்ணி ஒருத்தன் நடிச்சதுனால டாக்டர் அந்த மருத்துவ தொழில் என்பது கேவலப்பட்டதா? எந்த ஒரு பெண்ணாக ஆண் நடிப்பவனை அல்லாஹ் சபித்துள்ளான். தெளிவான ஹதீஸ் இருக்குது. அதுல ஒருத்தன் பெண்ணா நடிச்சு பர்தா போட்டுட்டு வரான். பர்தா போற்றாத வாப்பா அப்படிங்கிறான். யாரு? பாவா. அடே 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 எங்க இருந்து பழகினானோ? எப்ப அல்லாஹ்தால எப்ப அப்படி திடீர்னு மாத்திட்டா நிக்காதது. இப்ப மாத்தாம ஒரு ஆள் கேட்கிறாரு, அல்லாவுக்கு நான் சவால் விடுது மாதிரி. அல்லாஹ் சிஹ்ருன்னு ஒண்ணு இல்ல அவர் சொல்றாரு. சிஹ்ருன்னு ஒண்ணு இருக்குதா இருந்தா 25 வருஷமா நான் சவால் விட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு யாராவது சிஹ்ர் செய்து பாருங்க அப்படி. இது ஃபிரௌன் கூட்டத்துக்கு வழிமுறை இல்ல. ஃபிரௌன் சொன்ன அல்லாஹ்னு ஒருத்தன் இருந்தா அவன் என்ன தண்டிச்சுட்டு பாப்போம்னு கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு தலைவலி கூட கொடுக்கல. பிடிக்க வேண்டிய நேரம் வரும் பிடிச்சான் அல்லாஹ். ஷத்தாத் ஹாமான்றதுன்னா ஒரு கட்டணை எழுப்பு, நேர அல்லாஹ்வை நான் பார்த்துட்டு வரேன். அல்லாஹ் அதனால இல்லாமல் ஆனான் என்பதல்ல, ஆதாரத்தை சொல்லுங்க. கேலியும் கிண்டலும் அல்ல, ஒப்புவமை அல்ல, ஆதாரம் சொல்லி பழகி பேசும். அது வேளாங்கண்ணியிலையும் நிறைய பேர் குணமாகுது. கேள்வி, வேளாங்கண்ணியிலையும் குணமாகுது, எங்க மட்டும் குணமானதுல என்ன சிறப்புன்னு கேட்டா அதுதான் ஹதீஸ படிக்கணும். அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கான். ஒன்னு பேர் இஸ்தித்ராஜ், இன்னொன்னு பேர் கராமாத். இஸ்தித்ராஜ்னா அதை காட்டி காட்டி அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வழிகெடுப்பான். வேளாங்கண்ணியில மட்டுமில்ல, டாக்டர்ட்டையும் குணமாகுது.
எந்த டாக்டர்கிட்ட? அல்லாஹ் இல்லைன்னு சொல்றானே, பகுத்தறிவுவாதி, கடவுள் ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறான். அப்படி நம்புறவன் முட்டாள்னு சொன்னா அவன் மருந்து எழுதி கொடுக்கான், நல்ல பலன் கிடைக்குத. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் அவனை வழி எடுக்கிறான், அவன் பாதையில விடுகிறான். ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாத் இது போல உள்ள கூட்டத்தில் அவனை சேர்க்கிறான். நாம தெளிவான ஆதாரத்தோடு இருக்கிறோம். நம்மால இஸ்லாத்தை பரப்ப முடியல, இவங்க ரொம்ப பரப்பி முடிச்சுட்டாங்க. பேயாட்டம் அதனையில் ஆடினது. அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்துல முன்பின் வசனங்களை விட்டுட்டு குர்ஆனுடைய ஆயத்தினுடைய எதற்காக வேண்டி இறங்கியது அந்த விளக்கத்தை சொல்லாமல் மக்கா காபிர்களும் சர்க்காரத்தில் உள்ள சுன்னத்துல் ஜமாத்தினர்களும் ஒன்னாக்குறதுக்காக வேண்டி அபூஜஹில தான் கூட்டத்துக்கு தலைவனாக்கிடலாம் பாக்குறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் தௌஹீத் இருந்துதான், அவங்ககிட்டையும் தௌஹீத் இருந்தது, இப்லீஸ்டையும் தௌஹீத் இருந்தது. இப்லீஸ் உள்ள தௌஹீத் மாதிரி யார்ட்டையும் தௌஹீத் இல்ல. இப்லீஸ் சொன்னா யா அல்லாஹ் உன்னை எவ்வளவு வேணாலும் வணங்குறேன், ஆட்சேபனை கிடையாது. ஆதமுக்கு சுஜூது செய்ய சொல்றியே, அது சரிபட்டு வராது. அல்லாஹ்வுக்கு வணங்குவேன், தௌஹீதை நிலைநாட்டுவேன், ஆனா நீ கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதனால தான் இப்லீஸ் வழிகட்டான். தௌஹீத் அல்ல, மக்கா காபிர்கள்ட்ட தௌஹீத் இருந்தது, கண்மணி நாயகத்தை ஏற்றுக்கொண்டார்களா? மக்கா காபிர்களும் சுன்னத்துல் ஜமாத்தினரும் ஒன்று என்று சொல்லுகிறீர்களே, வாரம் எடுத்து வைக்கிறீர்களே, வலிமார்கள் கபறுகளை போய் வணங்கலாம் என்று சுன்னத்துல் ஜமாத் சொன்னாங்களா? எங்க சொன்னோம்? வணங்கியதுக்கு வள்ளியாசல் வச்சு உட்கார்ந்து 5 வக்து தொழுகையில ஏர்வாடியில பள்ளி நிரம்பி வழியுது, ஜும்மா மாதிரி இருக்குது 5 வக்து தொழுகை. மக்கா காபிர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. மக்கா காபிர்கள் அல்லாஹ்வை நம்பினான். எப்படி நம்பினான்? அல்லாஹ்வை நம்பினான். குட்டி கடவுள்கள் இருப்பதாக நம்பினார்கள். குட்டி கடவுள்களுக்கெல்லாம் சொந்த ஆற்றல் இருப்பதாக நம்பினார்கள். நாம அல்லாஹுவை நம்புகிறோம். அல்லாஹ்வுக்குரிய ஆற்றல்ல ஒரு கடு அளவு கூட எந்த வலிமார்களுக்கும் இல்லை, கண்மணி நாயகத்துக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றல் சொந்த ஆற்றல், கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், வலிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். மக்கா காஃபிர் இப்படி ஆற்றலை நம்பினா சொல்லுவோம். மக்கா காஃபிர்கள் மக்கா காஃபிருக்கு இறங்கி அத்தனை ஆயத்துகளையும் வைத்து முஸ்லீம்கள் சுன்னத்துல் ஜமாத்தினரை கெடுத்து அபூலஹப அபூஜஹில எல்லாத்தையும் இஸ்லாத்துல சேர்த்து தலைவராக்கிட்ட பார்த்து ஆக்கிக்கிடுங்க. இப்ப தன்னுடைய இயக்கமே தனக்கு பிடிக்காம அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் நாங்க தான், இதை முதல்ல வச்சுட்டு போயிருக்கலாம் இல்ல, நாங்க தான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் நம்பர் 1 நம்பர் 2 அன்னைக்கு சமுதாயம் சொல்லி இருக்கோம். அல்லாஹ் வைத்தான் உங்களுக்கு எல்லாம் தனித்தனி பேர், ஒவ்வொரு ஊர்லயும் உங்களுக்கு தனித்தனி பேர். தவறு நடப்பதல்ல. நாம ஏதோ பள்ளியில வந்தா பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோமா? நம்ம எங்க சொன்னோம்? உங்க தலைவர் இது மாதிரி தான் சொன்னாரு. எங்க ஊர்ல ஒரு பயான்ல இந்த ஜம்மியத் அஹ்லுல் கிதிபி வல் ஹவா இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஒரு தடவை சொன்னாரு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நாம புதிய அர்த்தம் கொடுக்கிறோம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லாம அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் கொடுப்பதாட்ட அவர் பேசினார். நாங்க கேட்ட நாங்க எந்த புஸ்தகத்துல கொடுத்தோம்னு பார்த்து சிந்திச்சு பார்த்தா அவங்க புஸ்தகத்துல அவங்க கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அர்த்தம். அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லைன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புஸ்தகம் கையில இருக்கு, உங்க புஸ்தகம் கூட நீங்க சரியா வாசிக்க முடியல. விமர்சனம் பண்ணுவது அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். சுன்னத்துல் ஜமாத்தினர் வலிமார்களை வணங்க வேண்டும் என்று எங்க சொல்லி இருக்கிறார்கள்? கபர்களை வணங்க வேண்டும் என்று எங்கே சொல்லி இருக்கிறார்கள்? இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் சொல்றான் அல்லாஹ் இறந்து போன வலிமார்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்ன பதில் சொல்லுங்க. விமர்சனம், அழகான விமர்சனம். நாங்க சொல்றோம் அல்லாஹ் இறந்து போன வலிமார்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், கொடுக்கல. அதுல அழகான விமர்சனம். நாங்க அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அதன் மூலம் உதவி தேடலாம் என்று சொன்ன அந்த ஆதாரங்களை வச்சுட்டு அவுலியாக்களை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது, இதா வாதம். வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது சுன்னத்துல் ஜமாத் தெளிவா சொல்லுது. விமர்சனம் பண்ணதுக்கு முதல்ல எதிரிகளுடைய கருத்துக்களை தெளிவா விளங்கிட்டு விமர்சனம் பண்ண, அதான் அழகான விமர்சனம். இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய 3ல ஒரு பேர் தான் கிதுபு, கதுஃபு, கல்பு. கல்பு இல்லை, காஃப்னா நாய், காஃப்னா புரட்டுதல், கல்பு. அதனால கல்பு புரளக்கூடியது, அதனாலதான் கல்புக்கு அந்த பேர், புரட்டக்கூடியது. ஒன்னுல இருந்து வேற ஒண்ணுக்கு பக்கம் புரட்டக்கூடியது.
முதல்ல சவுதி அரசாங்கம் ஷிர்க தடுக்குவான்னு சொல்லுது. ரெண்டாவது சவுதி அரசாங்கமா இருந்தா என்ன அவனா அல்லான்னு கேக்குது. மதீனால மௌலிது நடக்கலன்னு சொல்லுது. மதீனாலே மௌலிது நடந்தா மதீனால நடந்தா மட்டும் என்ன ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேக்குது. இது பொருள் ஒரே நெறிமுறையில இருக்கணும். அதே மாதிரி பிதாயாவன் நிஹாயால இல்லாத எழுதுது. இது பொய் இல்லையா? எடுத்து பார்க்கலாம் அல்லவா? நல்ல தைரியம் இருந்தா நீங்க உங்க டிவியில அறிவிங்க, எங்கள்கிட்ட கிதாப் இருக்குது, அல் பிதாயா வன் நிஹாயா பிரிண்டிங் கிதாப் இருக்குது, நாங்க எங்க பிள்ளைகளை அனுப்பி உங்க கிதாப் வாங்கிக்கிறோம், பார்த்துட்டு கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு தனி கிதாபு இறங்கி வரும் இல்ல. ஏன் இப்படி கேட்கிறோம்னா பெரிய வித்தையெல்லாம் நீங்க காட்டுவீங்க, எங்களுக்கு தெரியும். கிதாபுல வாசிக்கிற மாதிரி கிதாபை திறந்து உள்ள பேப்பர் வச்சு வாசிப்பீங்க. அதனால கிதாபு எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் என்ற ஓதக்கூடிய மாணவர்களை அனுப்பி வாங்குறேன். பிதாயாவன் நிஹாயால அப்துல்லாஹ் இப்னு யார் அந்த ஆளு பேரை ஆட்சி, அத ஃபாத்திமியினுடைய ஆட்சியில் அப்துல்லாஹ் இப்னு மைமூன் அல் கத்தாஹ் என்ற யூதனால் பல விழாக்கள் அரங்கேற்றப்பட்டது. அதுல முக்கியமானது மீலாது விழா. அப்படின்னு பிதாயாவன் நிஹாயால வருதுன்னு சொல்றீங்களா? எங்கிட்ட அல் பிதாயாவன் நிஹாயா இருக்குது, இத்தனாவது வால்யூம், இத்தனாவது பேஜ், நாங்க பேஜ தெளிவா வச்சிருக்கிறோம், யார் வேணாலும் வந்து கேட்கலாம். நாங்க எங்க பிள்ளைகளை அனுப்பி வாங்கிட்டு நாங்க அதை கொடுத்து அனுப்பி உண்மையாளர்கள், அவங்க உண்மையாளர் நாங்க அறிவிச்சிடும், உண்மைதான் அந்த கிதாபில் இருக்குது, அதுக்கு இன்ன அதுக்கு இன்ன விளக்கம் நாங்க விளக்குகிறோம். அங்க தெளிவா இருக்கிறோம், யார் மேலும் இல்லாத குற்றச்சாட்டு சொல்வதற்கு நாம வரல. அருமையான சகோதரர்களே, உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வேன், நீங்க அந்த கூட்டத்தில் நாங்க நினைக்கல, நீங்க சத்தியத்தை தேடி அலைந்தவர்கள், இன்றும் சத்தியத்தை தேடுங்க, இல்லைன்னா உங்களுடைய சத்திய பாதைக்கு வாருங்க. தெளிவான வழிகாட்டுதலுக்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க சுன்னத்துல் ஜமாத் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை விளங்கி பாருங்க. உங்க தலைவர் அந்த வாதத்தை சொல்லி மறுப்பு சொல்கிறார்களா என்று பாருங்கள். சுன்னத்துல் ஜமாத் வலிமார்களுடைய கபரை வணங்கணும் என்று சொல்லல, வலிமார்களுக்கு சொந்த ஆற்றல் இருப்பதாக நம்பல்ல, வலிமார்களும் அல்லாஹ் ஒன்று நம்பல்ல, வலிமார்களுக்கு உருஸ் எடுக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத் இறந்து போன நாள் அடிப்படையா வச்சு வலிமார்கள் இறப்பவர்கள் என்று நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ் இறக்காதவன். மீலாது விழா கொண்டாடுகிறார்கள். சுன்னத்துல் ஜமாத் பிறந்த நாள் அல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் இல்ல, தௌஹீதை நிலைநாட்டுகிறார்கள். உருஸ் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய செயல்பாடுகள் முன்னால் உள்ள பயான்களே தெளிவுபடுத்தின. சலாத்த இப்ராஹிமியா மட்டும்தான் ஓதணும், மற்ற சலவாத்தெல்லாம் சலவாத் இல்லை என்றார்கள் சகோதரர்கள். அருமையான சகோதரர்கிட்ட கேட்ட ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுடைய பாணியில ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சலாத்த இப்ராஹிமியாவுக்காக வேண்டி ஒரு மஜ்லிஸ் வைத்தீர்களா? இல்ல அதுக்கெல்லாம் மஜ்லிஸ் எல்லாம் சஹாபாக்கள் வைக்கல, குர்ஆன் சுன்னால வைக்கலன்னா சஹாபாக்கள் இது மாதிரி பேயாட்டம் நாயாட்டம் ஆடுனாங்களா? அதெல்லாம் ஆடுனீங்களே. குர்ஆன் சுன்னால இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடி முடிச்சிட்டியல்ல. அருமையான வாலிபர்களே, கோடைகால பயிற்சி முகாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்களா? குளிர்கால பயிற்சி முகாம் வைத்தார்களா? வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, திருக்குர்ஆன் மாநாடு, அறிவொளி மாநாடு, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்களா? அருமையான வாலிபர்களே, அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு பதில் சொல்வார்கள். அறிவொளி மாநாடு நாங்க மார்க்கம் என்ற முறையில் நடத்தலன்னு சொல்வார்கள். அப்ப என்ன முறையில் நடத்தினான்னு திரும்பி காணும். மார்க்கம் இல்லைன்னா மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட முறை. திருக்குர்ஆனை படிக்கிறதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலன்னு சொல்லுங்க. வழிகாட்டலைன்னா தானே வேற ஒரு வழிமுறையை பின்பற்றணும். நீங்க அதெல்லாம் மார்க்க அடிப்படையில் நாங்க செய்யலன்னு சொன்ன உடனே நாம சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி வந்து விடாதீர்கள். கேளுங்க அவர்கள்ட்ட. மார்க்கம் இல்லைன்னா அது என்னது கேட்கலாம் இல்ல. சாதாரணமா மார்க்கம் இல்லைன்னா அது என்ன அடிப்படையில் கொண்டாடுங்க? பேயாட்ட மார்க்கம் இல்லைன்னு. அப்ப என்ன மார்க்கம் இல்லைன்னா மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டத ஒண்ண மூட பழக்க வழக்கத்தை ஒழிப்பதற்காக வேண்டி நிலைநாட்டுவதற்கு கொன்றணுமா? சஹாபாக்களோ கண்மணி நாயகமோ இப்படி செய்திருக்கிறார்களா? குர்ஆன் சுன்னாவில் இப்படி நடிப்புக்கு அனுமதி இருக்கிறதா? ஒரு பெண்ணாக ஒரு ஆண் நடிக்கலாமா? பெண் குரல் மாதிரி நடிக்கலாமா? பர்தா போட்டு வரலாமா? நடிப்பதற்காக வேண்டி பர்தா போட்டுட்டு வரலாமா? நாங்க வைத்தறிச்சல் ஒண்ணு கேட்கல, நாங்க வைத்தறிச்சல் நாங்க தெளிவா இருக்கிறோம். இதெல்லாம் வரணும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் இப்படி எல்லாம் நடக்கும். ஆணாக பெண் நடிப்பான், பெண்ணாக ஆண் நடிப்பார்கள். அப்படி ஒரு காலம் வரும். சபித்தார்கள் என்றால் அந்த சபிப்புக்கு இடம் வேணும் அல்லவா? ஒன்ன மாதிரி உள்ளவனை கொண்டுதானே இடம் வந்திருக்கிறது.
நாங்க எங்களுக்கு ஒரு வைத்தறிச்சலும் இல்ல, ஒரு மாதிரி 1000 கூட்டங்களை பார்த்து விட்டவர்கள். அருமையான வாலிபர்களே, அருமையான சகோதரர்களே, அந்த கூட்டத்தில் இருப்பதனால் காலரை தூக்கி விட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று நினைப்பவர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து முஷ்ரிக் என்று சொன்னால் நீங்க முஷ்ரிக் ஆகிவிடுவீர்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து காபிர் என்று சொன்னால் நீங்க காபிரா மாறிடுவீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான வாலிபர்கள், அருமையான சகோதரர்கள், ஏதோ சத்தியத்தை பின்பற்ற நாங்க புறப்பட்டு விட்டோம் என்று உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தினீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 4328வது ஹதீஸ் புகாரில, அன்றைக்கு அதே பயான்ல நான் நினைவுபடுத்தினேன், இன்றைக்கும் நினைவுபடுத்துகிறேன். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு காட்டரபி வருகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ் தருவேன் தருவேன் சொன்னீங்களே, இதையும் தரலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபிஷர், நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவர் சொன்னார், என்ன நன்மாராயம், இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னதுன்னு கேட்டாங்க. உடனே கண்மணி நாயகம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்க 2 பேருமாவது நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், கபில்னா கபில்னா என்றார்கள், நாங்க ஏற்றுக்கொண்டோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயத்துக்கு என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர செய்து தன் முகத்தை கழுவினார்கள், தன் கையை கழுவினார்கள். தன் தாடி ரோமத்திலிருந்து வழிந்த தண்ணீரை எடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார்கள். அதுல கொஞ்சம் தன்னுடைய புனிதமான உமிழ்நீரையும் உமிழ்ந்தார்கள். ஒமஜ்ஜ அலைஹி. உங்களுக்கு இதெல்லாம் பூஜையா இருக்கு. வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு, சஹாபாக்கள் ஈமான் கொண்டது மாதிரி ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டால், காலு, அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள், அனுமினு கமா ஆமனஸ் சுஃபஹா, மடையர்கள் ஈமான் கொண்டது மாதிரி நாங்க ஈமான் கொள்ள முடியுமா என்று முனாஃபிக்குகள் கேட்பார்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டது கண்மணி நாயகத்தினுடைய உமிழ்நீருக்கு பரக்கத்திருக்கிறது என்று, கண்மணி நாயகத்தினுடைய முடிக்கு பரக்கத்திருக்கிறது என்று, கண்மணி நாயகத்தினுடைய வியர்வைக்கு பரக்கத்திருக்கிறது என்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடைக்கு பரக்கத்திருக்கிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்த பொருளுக்கு பரக்கத்திருக்கிறது. பேரீத்தம்பழத்தை காணாதவர்கள் அல்ல சஹாபாக்கள். கண்மணி நாயகத்தினுடைய மஜ்லிஸுக்கு வந்த பேரீத்தம்பழத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தா அத்தனை சஹாபியும் கையேந்தி வாங்குவார்கள். எங்க வீட்டுல நிறைய பேரீத்தம்பழம் இருக்குன்னு போகல. கடையில இருந்தா வாழைப்பழம், பள்ளியில வந்தா நார்சாவா மாறியிருந்தேன். எங்கள் கண்மணி நாயகம் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் அது, சஹாபாக்கள் கற்றுத்தந்த பாடம் அது. உங்களுக்கு சுஃபஹாக்களாக இருக்கலாம், சஹாபாக்கள் அந்த 2 பேரும் அதை எடுத்து குடிக்கிறார்கள் கண்மணி நாயகத்தினுடைய முடியிலிருந்து. இது புகாரில 4328வது ஹதீஸ். நம்ம பிள்ளைகள சஹாபாக்கள் எடுத்து குடிக்கிறார்கள். குடிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டுட்டு நெஞ்சிலையும் உடம்புறையும் தடவ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள இருந்து உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபாக்கள் அழைச்சு சொன்னாங்களா, அன்பு சகோதரர்களே, உங்க உம்மாவை மறந்துடாதீங்க, எனக்கு கொஞ்சம் பாக்கி வச்சு விடுங்கன்றாங்க. அருமையான தாய்மார்களே, சொர்க்கத்துக்கு நேர போயிடலாம், நாம தான் தௌஹீதுல இருக்கிறோம் என்று சொல்பவர்களே, இங்க எவனோ ஒருத்த வந்து கண்மணி நாயகத்தினுடைய முடிய சனது இருந்தால் கூட என்று சொன்னானே, சனது இருந்தால் கூட என்று சொன்னார்களே, அதை கேட்டுட்டு இருந்தீர்களே. புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறதா என்று அருமை சகோதரர்களே கொஞ்சம் காது தாழ்த்தி கேளுங்கள். மொழிபெயர்ப்பு உங்ககிட்ட இருக்கதானே செய்து. இல்ல நான் சொன்னது தவறுனா நேர மஹதராவுக்கு வாங்க, இல்ல எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு காட்டிதான் அந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா. அந்த சஹாபாக்கள் தானும் குடித்து உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் கொடுத்தார்கள் என்பதல்லவா ஹதீஸ். உங்களுக்கு சனத கேளுங்க, எங்கிட்ட மன்சிலுக்கு முடி வந்ததே, அதுக்கு சனது என்னன்னு கேளுங்க, அது நியாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடிதான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு முஸ்லிமுக்கு உரிமை இருக்கிறது, அது நியாயம். அதை விட்டுட்டு எவனையோ ஒருத்தனை கொண்டு மேடை ஏத்திட்டு அவன் பேசுறான், அதுக்கு சனது இருந்தால் கூட என்றீர்கள் என்றால், சஹாபாக்கள் கண்மணி நாயகத்துக்கு முன்னால வைத்துக் கொண்ட ஈமான அற்பதற்கு முடிவு செய்கிறீர்களே, தண்ணீர்ல ஊத்தி கொடுத்தார்களா என்று கேட்கிறீர்களே. புகாரியில ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? உஸ்மான் பின் அப்துல்லா நான் வாசிச்ச அந்த ஹதீஸ்ல, இது புகாரியில் நம்பரை நான் சொல்லல, இல்ல நீங்க சொல்லுங்க, நான் நம்பரை சொல்றேன். புகாரியில் அது இல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்துக்கு பின்னால உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பேழையில முடிய வச்சிருந்தார்கள். கண்ணு நோயோ கண்ணேரோ மற்ற நோய்களோ ஏற்பட்டால் அந்த முடிய தண்ணீர்ல ஊத்தி அதை குடிக்க கொடுப்பார்கள் என்பது புகாரியில இருக்கிறதா இல்லையா?
யாரை ஏமாற்றுவதற்காக? பகுத்தறிவு மார்க்கம் என்கிறீர்களா? பகுத்தறிவு மார்க்கம் என்கிறீர்களா? எச்சிலையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் பறக்கத்துன்னு வச்சாங்களே, அதெல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னா நீ பகுத்தறிவுல இல்ல. தேனி இருக்குல்ல, தேனி, தேன உலகத்திலேயே விலை உயர்ந்த பானம் என்கிறார்கள். அதுக்கு நிகரான எந்த பானம் இல்லை, கெட்டு போகாது. ஒரிஜினல் தேன் எத்தனை வருஷம் இருந்தாலும் கெடாது. அந்த தேன் என்னது? ஒரு தேனி தன்னுடைய வயிற்றுக்குள்ளால், அதுக்கு தனி பை இருக்கு, அந்த பைக்குள்ளால சேமிச்சு வச்சு திரும்ப வாந்தி எடுக்குது. ஒரு சாதாரண ஈ வாந்தி எடுத்ததற்கு உலகத்தில் மரியாதை இருக்கிறது என்று உலகம் கொண்டாடுகிறது என்றால், அகில உலக படைப்பு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபுல் ஹல்க், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ராஹத்துல் லில் ஆஷிகீன், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம், மனிதகுல மாணிக்கம், மக்கா தந்த மாமன்னர், மதீனத்து வேந்தர், எங்கள் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிக்கு, அவர்களுடைய இச்சைக்கு, அதெல்லாம் பகுத்தறிவுக்கு சரியா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கேரளால டிக்ளேர் பண்ணிக்கிட்டான் இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒத்து வராது, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எச்சிலை எடுத்து தன்னுடைய மேனியில சஹாபாக்கள் தடவி கொண்டார்கள் என்ற புகாரில ஹதீஸ் வரத்தான் செய்து, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படின்னு. ஏன்னா அது பகுத்தறிவுக்கு. நீங்க உங்க முஜாஹிது, நீங்க முஜாஹித புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லிட்டார் உங்க தலைவர். அவருக்கு கிதாபும் தெரியல, சுன்னத்துல் ஜமாத் கிதாபும் தெரியல. சுன்னத்துல் ஜமாத்ல இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி தப்பி சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. ரம்லி இமாம் சொல்லியிருக்காங்கன்னா ரம்லி இமாம் சொல்லணும், ரம்லி இமாமுடைய ஃபத்வான்னு சொல்லணும். அது ஒரே கிதாபு. உங்க கிதாபு நான் சரியா பார்க்கலன்னா விமர்சனத்துக்கு வரக்கூடாது. உங்க கிதாப் பற்றி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க யார் வேண்டாம்னு சொன்னா? நாங்க உங்க கிதாபையும் பார்க்கிறோம், எங்க கிதாபையும் பார்க்கிறோம். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி தன்னுடைய ஃபத்வால சொன்னாராம், இவர் பயான்ல. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமியுடைய ஃபத்வாவே இல்ல, ரம்லி இமாமுடைய ஃபத்வா. அது இப்னு ஹஜர் அல் ஹைத்தமியுடைய ஃபத்வா கிதாபு உள்ள இருக்குது. இவருக்கு கிதாபு வெளியில ஒரே ஒரு பார்வை, ஒரு கிதாபுக்குள்ள 2 கிதாபு உள்ள இருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ் புஸ்தகங்களே அது மாதிரி வந்துட்டு, ஓர குறிப்பு ஒரு தனி புஸ்தகமா இருக்கும், உள்ளால புஸ்தகம் தனி புஸ்தகமா இருக்கும். அதுல ரம்லி இமாமுடைய ஃபத்வாவை இப்னு ஹஜர் அல் ஹைத்தமியுடைய ஃபத்வான்னு சொன்னது மட்டுமில்லாம இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அப்படி சொல்லலையா. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி தன்னுடைய ஃபத்வாவிலே அதை சொல்லி இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, அதிகமான செய்திகள், அதிகமான விஷயங்கள் நம்முடைய கவனத்துக்கு இருந்தாலும் கூட நாம் சொன்ன செய்திகளை கொஞ்சம் சிந்தனைக்கு விடுகிறேன். நிறைவாக சில செய்திகளை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். உங்களுக்கு 2 வார காலம் அவகாசம் தான், என்ன வேணாலும் பதில் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு 2 வாரத்துக்கு பிறகுதான் எங்க பதில். 2 வாரம் வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் ஆட்டம், பேயாட்டம் போடலாம். இனிமேல் உங்களுடைய நிகழ்ச்சி நாங்க சொல்லிருக்கு தயாரில்லை. உலகத்துல இஸ்லாமும் சமத்துவமும் பேச்சு நடைபெறும், போஸ்டர் ஒட்டுவோம். இஸ்லாமும் சகோதரத்துவம் பயான் நடைபெறுகிறது, போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாங்க. பேயாட்டம் நடைபெறுகிறது, போஸ்டர் ஒட்டின முதல் கூட்டம் நீங்க தான். உலகத்துல பேயாட்டம் நடைபெறும் எங்கேயாவது ஒரு போஸ்டர், கரகாட்டம் மாதிரில இருக்கு. பேயாட்டம் ஒரு நேரடி நிகழ்ச்சி. எங்கிருந்து? அது லானத் இறங்கக்கூடிய இடம். தர்கா லானத் இறங்கலாம். இவருக்கு கண்ணுக்கு எல்லாம் தெரியுது. ஒரு நாகரிக முறைகளை பழகிக் கொள்ளுங்கள். வேதனையோடு சொல்லுகிறோம் அருமை சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, அந்த படுகொலியில் வீழ்ந்துவிட்ட என்ன அருமை சமுதாயமே, சுன்னத் வல் ஜமாத் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேளுங்கள். எங்க நேரத்தை எல்லாம் போக்கி சுன்னத் வல் ஜமாத் சேனலை பார்க்கு, அதே நேர அளவுக்கு உங்க சேனலை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கணும். நீ என்ன சொல்றான்னு பார்த்து தெரியுது காட்டி, நீங்க சொல்லுது சொன்னதா வைத்து விமர்சனம் செய்யுது காட்டி, நாங்க சொல்லாததை சொன்னதா வைத்து விமர்சனம் செய்கிறீர்கள். எங்க பயானையாவது கேட்டுப்பார். இறந்து போன வலிமார்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நீங்க கேட்கிறேன், இறந்து போன வலிமார்கள் வேண்டாம், இறந்து போனவர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன ஒரு மனிதரிடத்தில் ஒருவன் போய் உதவி தேடுவது என்பது ஷிர்க்குன்னு உள்ளதுக்கு ஒரு ஆயத்தை காட்டுங்கோ, ஒரு ஹதீஸ். மக்கா காஃபிர்லாம் இங்க இழுத்துட்டு வராங்க. இந்த ஆயத்து ஹராம் தெளிவாக்கப்பட்டது இல்ல, ஷிர்க்கு ஹராம் இல்ல.
இறந்து போனவர்கள்ட்ட போய் உதவி கேட்பது ஷிர்கு ஹராம்னு சொல்லிட்டீங்களா? ஹராம் உண்மையாக்கப்பட்டதில்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல இறந்து போன வலிமார்களுடைய கபருக்கு போனவங்களை கண்மணி நாயகம் கூப்பிட்டு திட்டுனதாக ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கு. இறந்தையெல்லாம் கேட்டாங்க சஹாபாக்கள். சொர்க்கத்தை மட்டுமல்ல, நாயகமே உங்களோட இருக்கணும், அது அல்லாஹ்ட்ட கேட்கணும். உங்க பாசையில சொர்க்கத்தை மட்டுமல்ல, சொர்க்கத்துல கண்மணி நாயகத்தோடு இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்விடம் அல்லவா கேட்க வேண்டும். முஸ்லிம்ல இருக்குதா இல்லையா? அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, ரபியா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகத்திடத்தில் கேட்கிறார்கள். அஸ்அலுக, நாயகமே உங்ககிட்ட கேட்கிறேன். எதை கேட்கிறேன்? முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, சுவனத்துல உங்களோட இருக்கணும், தாருங்க நாயகமே. சஹாபாக்களுக்கு தௌஹீத் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிட்டு. கண்மணி நாயகத்திடத்தில் எதையாவது கேட்டா ஷிர்கு ஷிர்கு என்று சொல்பவர்களுக்கு நாம பணிவோடு கேட்டுக்கொள்வோம். அருமையான சகோதரர்களே, தராவீஹ்னு ஒரு தொழுகை இல்லை, ஆனா இரவு தொழுகை. இதையும் நமக்கு மதீனாவோ மக்காவோன்னு ஆதாரம் இல்லை. நீங்க உங்க தௌஹீது நடக்கக்கூடிய இடம் அல்லவா, சுன்னத்து பிதத்தை எதிர்க்கக்கூடிய இடம் அல்லவா. தராவீஹ்னு ஒரு தொழுகை இல்லாம இருந்தா அங்க தொழுகைக்க கூடாதே வாப்பா. நாங்க இங்க நிறைய தலீல் வச்சிருக்கிறோம். தராவீஹ் இன்ஷா அல்லாஹ் ரமலான் நெருங்கட்டும், தராவீஹ் தொழுகையை பற்றி நான் நீண்ட இது மாதிரி ஒரு 3 மணி நேரம் விளக்கம் தரேன். இன்ஷா அல்லாஹ் மொய்தீன் டிவில இருந்து நான் விளக்கம் தரேன். தராவீஹ் தொழுகைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா. இரவு தொழுகைய ஜமாஅத்தா நீங்க தொழுகிறீங்க. இரவு தொழுகைய ரமலான்ல மட்டும் ஜமாஅத்தா கண்மணி நாயகம் 7 நாளோ 5 நாளோ தான் தொழுதாங்கன்னு வருது. நீங்க ஏன் காலம் முழுவதும் தொழுகிறீங்க? குர்ஆன் சுன்னாவுக்கு அது உகந்ததா? நிறுத்திட வேண்டியதானே. குர்ஆன் சுன்னாவுக்கு இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துக்கு வராத. உங்களுக்கு சஹாபியை பின்பற்றக்கூடாது, ஒருத்தன் சொல்லலாம் பின்பற்றக்கூடாதுன்னு டிக்ளேர், இன்னொருத்தர் நாங்க பின்பற்றலன்னு அவங்க கூட என்ன சொல்லிராதப்பா, நாங்களும் சஹாபாக்களை பின்பற்றல எங்களை சொல்லிராதேன்னு அதுக்கு அரை மணி நேரம் பயான் பண்றாங்க. நாங்க தவறா சொல்லிட்டோம், சஹாபாக்களை பின்பற்றோம், நாங்க தவறா எங்களுடைய புத்தகத்துல தவறா விழுந்துட்டுது, நாங்க ஒன்னும் பின்பற்றல. ரெண்டு பேரும் ஒரே குட்டையில கிடைக்கிறான். ஒருத்தன் தெளிவா சொல்றான், இன்னொருத்தன் அடிக்கிறான், என்ன சொல்லிடாதாப்பா நான் ஒன்னும் சஹாபியை பின்பற்றல, ஏதோ அசிங்கத்தில் விழுந்த மாதிரி. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க பின்பற்றக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 தலாக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு 3 தலாக்கையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் சொன்னா அது 3 தலாக்குன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிட மாட்டேன். இன்னைக்கு உங்க அத்தனை கோஷ்டியும் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரமலான்ல அவங்க தான் ரமலான் முழுவதும் ஒரு இமாமுக்கு கீழே தொழுகை நடத்தியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வக்து 1-2 நாள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்தார்கள். ரமலான் முழுவதும் இல்லையே. ஏன் ரமலான் முழுவதும் இன்னைக்கு இரவு தொழுகை இமாமத்தின் மூலம் நடத்துகிறீர்கள்? அருமையான வாலிபர்கள் காது கொடுத்து கேளுங்கள். ஒட்டடியா சுன்னத்துல் ஜமாஅத் விமர்சனம் பண்ணதுக்கும் 8 இல்லை 20 இல்லை இப்படியே அலையாதீங்க. உங்க ஆட்கள்கிட்ட கேளுங்க. நீங்க குர்ஆன் சுன்னாவின்படி நடக்குவதற்கு புறப்பட்டவர்கள் அல்லவா? இறைநேசர்கள் ஒரு ஆளை இனங்காண முடியாதான். அதுக்கு அல்லதீன ஆமனு வ கானு யத்தகுன் ஆயத்து ஓதுறார். அல்லதீன ஆமனு அவர்கள் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் நிறைந்தவர்கள். இனங்காண முடியுமா முடியாதான் நானும் நீயும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அலா உனபியுக்கும் பிஹயாரிக்கும், உங்களில் நல்லவர்களை பற்றி நான் உங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பலா யா ரசூலுல்லாஹ் என்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ருஊதுக்கிரல்லாஹ், யாரை பார்க்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய நினைவு வருமோ அவர்கள் தான் வலிமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு சில ஆளை பார்த்தா உடனே சொல்லிடுவான், இவன் தான் அப்ப பேயாட்டத்துல பொம்பளையா வந்தவன், இவன் தான் பேயாட்டத்துல அங்கிருந்து பிடிச்சு கொண்டாந்தவன். என்ன நினைவு வருகிறது? பேயாட்ட நினைவு வருகிறது. அல்லாஹுடைய நினைவு வருகிறதா? அல்லாஹுடைய நினைவு. பேயாட்ட நிகழ்ச்சி நடத்திட்டு வெற்றியாட கொதிக்கிறீங்களா? நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். நீங்க கடைசி வரைக்கும் பேயாட்டம். கியாமத்து நாள் வரையிலும் உங்க ஆட்ட நிக்காது. ஏன்னா எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனை எவ்வளவு அழகா சொல்லிவிட்டார்கள். குர்ஆனை தான் இவர்கள் ஓதுவார்கள். இவர்களுடைய அமல் உங்களுடைய அமலோடு நிற்காது, ஆனால் இவர்களுடைய தொண்டை குழிக்கு கீழால் குர்ஆன் இறங்காது என்றார்கள். ஒரு கூட்டம் வருவார்கள், இளைஞர்களாக இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் நிறைய இளைஞர்கள் தான் இருப்பார்கள். அந்த கூட்டத்தினர் குர்ஆனை தான் ஓதுவார்கள். குர்ஆன் சொன்னாங்க, பேயாட்டம் ஆடிட்டு நடமாடுவாங்க.
அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நினைவு யாருக்கு வருகிறதோ அவர்கள், இன்னொரு ஹதீஸில் அபூதாவூத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் வருது, உலகத்தில் சில கூட்டம் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து நபிமார்களும் ரசூல்மார்களும் ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் சுஹதாக்களும் அல்ல, நபிமார்களும் அல்ல. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர்களுடைய அடையாளத்தை சொல்லுங்கள் நாயகமே. அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்படுவார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுப்படைவார்கள், குடும்பத்துக்காக வேண்டி இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய முகத்தில் பிரகாசம் இருக்கும், பேயாட்டை இருக்காது. அவர்களுடைய முகத்தில் பிரகாசம் இருக்கும். இப்படி அடையாளம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளம் காட்டுகிற பொழுது அதெல்லாம் அவுலியாக்களா இன்னும் காண முடியாதுன்னு சொன்னா காண முடியாதுதான், உண்மைதான், காண முடியாது, உங்களுக்கு காண முடியாது. அதனால தானே பேயாட்ட குழு உங்களுக்கு இனங்காணப்பட்டது. நல்லவர்களை இனங்காணாம பேயாட்ட குழு கோயம்புத்தூர்ல இருந்து கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் வலிமார்களை இனங்காண முடியும் என்கிற பொழுது ஒரு முஸ்லிம் இனங்காண முடியாது என்று சொன்னால் அது இஸ்லாம் அல்ல. அருமையான சகோதரர்களே, இரத்த தானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இந்த இரத்த தானம் இருந்ததா? மார்க்கம்னு சொல்லிட்டு அந்த இரத்த தானம் பண்றியோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து காலத்தில் போர் நிறைய நடந்தது. அந்த காலத்தில் போர் நடந்தது. அந்த காலத்தில் இல்லாத இரத்த தானமா? ரத்தத்துக்கு ஒரு தானம், அதுக்கு ஒரு முகாம். அது நாங்க இல்லைன்னு இவங்க ஒதுங்குவாங்க. எல்லோரையும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம், எல்லாம் ஒரே சைஸ், யாரும் இதுல மாற்றம் கிடையாது. அது அவர்களுடைய கிரேடு உயர்ந்த தாழ்ந்த கிரேடு கீழே இருந்து போவோம். தப்லீக் ஜமாத், ஜமாத் இஸ்லாமி, ஜாக் என்று சொல்லக்கூடிய ஜாத்து, அடுத்த தௌஹீத் ஜமாத், எல்லாரையும் சேர்த்தா நம்ம சொல்றோம். எல்லாம் நீங்களாம் ஒண்ணு. அன்னஜாத்துன்னு ஒரு ஆள், புரோஹிதம், புரோஹிதம் இஸ்லாத்தில் குஃப்ரை விட ஷிர்க்கை விட கொடுமையானதுன்னு சொல்லலாம். நீங்க ஆளுகளை ஆலிம்கள் ஆக்கிட்டு இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைகளையும் ஆலிம்கள் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஆலிம் ஆக்குவது என்பது குஃப்ரை விட கொடுமையானது, ஷிர்க்கை விட கொடுமையானது. எல்லாரும் ஆலிம்கள். அதுக்கு எதுக்கு ஆலிம்சான் ஒரு பட்டம்? அதுக்கு எதுக்கு ஒரு கல்லூரின்னு கேட்கிறான். அவனையும் கூப்பிட்டு வச்சு நீங்க ஆடுறீங்க. நம்ம தெளிவா இருக்கிறோம், எவனையும் கூப்பிட்டு நம்ம ஆட மாட்டோம். நம்ம தெளிவான சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடிப்படையில தெளிவான தௌஹீத், குர்ஆனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய தௌஹீத், அல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்வதற்கு இணங்கி எதையாவது விளக்கம் சொல்பவர்களை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்கிறீர்களா? குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்லுங்கள். உங்களில் ஒரு ஆள் விளக்கம் சொல்ல வந்தான், ரமலான் இல்ல, அல்லாஹ் விட கொஞ்சம் பெருசு அல்லாஹ்வுடைய அர்ஷ். நான் அதுக்கு கொஞ்சம் உனக்கு கூட்டி தந்தேன். அல்லாஹ்வுடைய அர்ஷ் 7வது வானத்தில் இருக்குதுன்னு தனி. அல்லாஹ் என்ன இவன் அல்லாஹ் உட்கார வச்சு பார்த்தோம் இல்ல, அல்லாஹ் உட்காரணும்னா அல்லாஹ்வுடைய செயர் அர்ஷ் கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் சொன்ன அந்த அர்ஷ் இருக்கக்கூடிய இடம் அதை விட பெருசா இருக்கணும் இல்ல, அது 7வது வானம். அப்ப அர்ஷை விட பெருசு 7வது வானம். 7வது வானம் எங்க இருக்குது? இந்த அகில உலகத்தில் இருக்கு. அகில உலகம் அல்லாஹ்விட அர்ஷை விட 7வது வானத்தை விட பெரியவன். அல்லாஹு அக்பர் கைகட்டு சமயம் என்ன வரும்? அல்லாஹ் பெரியவன், ஆனா ஒன்னை விட அர்ஷ் கொஞ்சம் பெருசு, அர்ஷை விட 7வது வானம் பெருசு, 7வது வானத்தை விட வான்மண்டலம் பெருசு, வான்மண்டலத்தை விட இந்த உலகம் பெருசு. நீங்க தௌஹீத் போதிக்க எங்களுக்கு ரொம்ப அற்புதமான தௌஹீத் இல்லைன்னு மறங்க பார்ப்போம். இந்த தௌஹீத் விளங்கலே நான் நரகத்துக்கு போயிருவோமா? இதுல முதல்ல முன்னுரையில் அவரு. 2வது வந்தாருல நம்ம குத்துபியா யாகூத் யா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானின்னு கூப்பிட்ட உடனே சாமிரி கூட்டம்னு நம்மள சொல்லிட்டு போயிட்டான் அந்த ஆள். உங்களை இப்லீஸ் கூட்டம்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சொல்ல மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். சொல்ல எங்களுக்கு நாவு வருது. எங்க கண்மணி நாயகத்தின் மீது முன்னிலையில வைத்து நாங்க சொல்றோம், சொல்ல மாட்டோம். எங்களை சாமிரி கூட்டம், நாங்க பசுமாட ஒண்ணு வழங்கல, நாங்க தெளிவா இருக்கிறோம். ஓசுலாலாம் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தா அவங்க செய்வாங்க, அந்த நம்பிக்கை. அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அந்த ஆற்றல் குறைவு நிறைவுள்ள ஆற்றல். ஓசுல் ஆலமுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். ஆனா நீங்க என்ன செய்ய தெரியுமா? அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முடியின் கண்ணியத்தை கெடுத்தவர்கள். நீங்க இப்லீஸ் அப்படித்தானே சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணியம் அதெல்லாம் நடக்காதுன்றான். நாங்க எப்படி சாமிரி கூட்டம்னு இந்த ஆள் அர்ஷ் பெருசுன்னு சொன்னாரே இல்லையா? இது இவங்க டிவியில வந்த செய்தி.
நான் ரமலான்ல நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு நமக்கு இந்த வித்திரியாவுடைய நிகழ்ச்சிகளை பார்க்குது இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தா அந்த நேரம் தான் இந்த செய்தி வருது. அல்லாஹ்வோட கொஞ்சமான அரசு பெருசு. இதை ஈமான் கொள்ளலைன்னா சொர்க்கத்து நரகத்தை போயிடுவோம். அல்லாஹ் உட்கார வைத்து பார்த்தவர்கள். நான் எங்களை பார்த்து அவங்க காபிர்கள் படுக்க வைக்கிறாங்களா இவங்க நிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னவர்களே, அருமையான சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, அருமையானவர்களே, நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அரசுல உட்கார வைத்து பார்க்கக்கூடிய அல்லாவை நாங்கள் வணங்கவில்லை. இடம் தேவையில்லாத அல்லாவை நாங்கள் வணங்குகிறோம். உட்காருதல் தேவையில்லாத அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகிறோம். அரசு தேவையில்லாத அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகிறோம். யாருடைய உதவியும் தேவையில்லாத அல்லாஹ்வை வணங்குகிறோம். அவனை விட பெரியது என்று சொல்ல முடியாத அல்லாஹ்வை வணங்குகிறோம். அல்லாஹ்வுடைய அரசு பெரியவன் பெருசு என்று சொன்னீங்களே, அந்த அல்லாஹ்வை நாங்கள் வணங்கவே இல்லை. நாங்க தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் சொன்னோம், உங்க அல்லாஹ்வை நீங்க நம்பி இருக்கக்கூடிய அல்லாஹ்வை அல்ல. வாலிபர்களே, அருமை சகோதரர்களே, அப்படி அந்த ஆள் பேசினாரா இல்லையா? பேசலன்னு தைரியம் இருந்தா சொல்லி இருக்கும். அல்லாஹ்வுடைய அரசு கொஞ்சம் பெருசு. எந்த குர்ஆன் ஆயத்து, எந்த ஹதீஸ், எந்த குர்ஆன், எந்த சுன்னா, எந்த விளையாட்டு உங்களுக்கு? யாகூத் யா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு அல்லாஹ் கொடுக்காத எந்த ஆற்றலும் இல்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றல் கூட குறைவு நிறைவு உள்ளது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை அழைத்தா ஷிர்க் உங்களுக்கு? அருமையான வாலிபர்களை கேளுங்கள். உங்க தௌஹீத், நீங்க தௌஹீத குறித்து போனவர்கள். அருமையானவர்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மரியாதை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலோடு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு மரியாதை கொடுங்கள். முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட சட்டைய தன்னுடைய நோய் வருகிற பொழுது அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை கழுகி அந்த தண்ணீரை குடிப்பார்கள் என்ற செய்தியை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தி இருக்கிறா இல்லையா என்று உங்களுடைய தலைவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். ஏன் எங்களுடைய நாயகத்தினுடைய முடிய ஏதோ மன்சிலின் மீது உள்ள கோபத்தில் அவர் ஒரு ஆள் வந்து பேசுறாரு, மற்றவங்க வாய்பொத்தி இருக்கிறார்கள் என்றால் சஹாபாக்கள் கேட்டார்களே, உன் கழுதையினுடைய நாட்டம் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் துடித்து போன சஹாபாக்களுடைய ஈமான் தான் எங்களுக்கு வேண்டுமே தவிர யாரோ ஒரு ஈமான் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க தெளிவாக இருக்கிறோம். அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய மக்களையும் இந்த சுன்னத் வல் ஜமாத் என்ற சத்தியத்தில் வாழ வைப்பானாக. அருமையான வாலிபர்களுக்கு எதை நீங்க கேட்கிறீங்களோ கேட்காம இருக்கிறீங்களோ, உங்கள்கிட்ட கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கம் வர்சுக்ன இத்திபாஅ வ அரினல் பாத்தில பாத்திலம் வர்சுக்ன இஜ்தினாபா என்ற துஆவையாவது செய்யுங்கள். இறைவா, சத்தியத்தை சத்தியமாக எனக்கு காட்டு, அசத்தியத்தை அசத்தியமாக எனக்கு காட்டி அதை விட்டு தவிழ்ந்து வாழும் தௌஃபீகை தா. இந்த துஆவையாவது கேளு. நாங்க இந்த துஆவை 5 வக்திலையும் கேட்கிறோம். நாங்க தெளிவாக இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு கடைசி வரையிலும் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. நாதாக்களை, நல்லடியார்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி மதிக்க சொன்னார்களோ அந்த முறையில் மதிப்பதற்குரிய தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த நிகழ்வை எத்தனை தடவை கேட்கிறீர்களோ அப்பமெல்லாம் நீங்க ஒன்று கூடி இருப்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒன்று கூடி இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சுன்னத்துல் ஜமாத்துக்கு கடைசி வரை ஹிதுமத் செய்யக்கூடிய தௌஃபீகையும் நல் இல்மையும் அல்லாஹ் எங்களுக்கும் எங்களை போன்ற உலமாக்களுக்கும் கிடைக்கவும், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி வாழும் தௌஃபீகையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. இந்த அருமையான வாய்ப்பை தந்த நம்முடைய முஹியுத்தீன் டிவி பொறுப்பாளர்களுக்கு, நிறுவனத்தினருக்கு நன்றி சொல்லி என்றும் துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.